நம்ம இந்தியாவோட 100 ரூபாய் வச்சு மற்ற கண்ட்ரீஸ்ல இந்த பொருள் வாங்க முடியும் கேட்டீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுவீங்க. அது மட்டும் இல்ல, இனி இதுல இருக்கக்கூடிய நேம் எல்லாமே ஒருவேளை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் தயங்காம உங்களை ஜெயில தூக்கி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா நம்பிதான் ஆகணும். சோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது பல பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆன்ல போட்டுக்கோங்க. நம்பர் 15 ரெயின் ஃபாரஸ்ட். இன்னமும் பாத்தீங்கன்னா இது அன்சால்வ்டு ஒரு மிஸ்டியா தான் இருக்குது. ஏன்னா சயின்டிஸ்டால 90% பூச்சிகள், ஃபங்கஸ், அது கூடவே மைக்ரோ ஆர்கானிசம் இருந்தாலும் அவங்களால ப்ராப்பரா பாத்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்ல. அது முக்கியமா அமேசான் போன்ற பகுதியில் பல ஸ்பீசிஸ் எக்ஸிட் ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய சயின்ஸால பாத்தீங்கன்னா எதாலுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அது ஒரு அன்டிஸ்கவர்டு ஒரு மிஸ்டியா தான் இருக்குது. ஆனாலுமே அங்க இருக்க லோக்கல் கம்யூனிட்டிக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்க விஷயம் எல்லாமே தெரியும். Emotional, damn it. ஆனா சயின்டிபிக்கா எந்த ஒரு ரெக்கார்டும் உருவாக்கல. அதான் என்னால சொல்ல முடியும். நெக்ஸ்டா பார்க்க போறது நம்பர் 14. வேர்ல்டுல ஃபேமஸான கேம் சொன்னாலே எல்லாத்துக்குமே GTA 6 தான் ஞாபகம் வரும். ஆனா GTA 6 வச்சு என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா ரூமர்ஸ் கிளப்பினாங்க. அந்த ஒரு ரூமர்ஸ் தான் இன்டர்நெட்ல எல்லாமே வைரலா போச்சு. அந்த கேமை லீக் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. இந்த கேம்ல 700 பில்டிங்ஸ் மேல இருக்குதுன்னு சொல்றாங்க. எதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னா வைஸ் சிட்டியோட கேம் மேப்பை வச்சு தான் இன்ஸ்பயர் பண்ணி கட்டியிருக்காங்க சொல்லிருக்காங்க. இதுல அட்வான்ஸ் AI சிஸ்டமை கொண்டு கேரக்டர் வெயிட் சேஞ்ச் பண்ணிருக்காங்கனோ, அது கூடவே வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. இவங்க என்னதான் சொல்லிருந்தாலும் ராக்ஸ்டார் கேம்ஸ் அவங்க அபிஷியலா பாத்தீங்கன்னா எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணவே. இது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ரூமர்ஸ் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். நெக்ஸ்டா பார்க்க போறது நம்பர் 13. ஒரு ஃபீமேல் டாக் மேல் டாகை விட மனுஷங்களை நல்லாவே அப்சர்வ் பண்ணும். அது எதனால நான் அப்படி சொல்றேன்? அப்ப மேல் டாக்னா குறைச்சல எல்லாரும் கேட்பீங்க, அப்படினா கிடையாது. ஆனா ஃபீமேல் டாக் ரொம்பவே ஒர்த்தம் தான் சொல்லுவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மனுஷன் அந்த ஒரு ஃபுட் பாக்ஸ் எப்படி ஓபன் பண்றேன்னு சொல்லி ஃபுட்டை பார்க்காம மனுஷனை பார்க்கும். அடுத்த முறை டாகுக்கு எதனா ஒரு டாஸ்க் வச்சீங்கன்னா அந்த டாக் ஈஸியா வின் பண்றோம். இது மூலமா அதுக்கு ரிவார்டு கிடைக்கும். நீங்க ஃபீமேல் டாக் ட்ரைனிங் ஃபோக்கஸ் எதுவுமே கொடுக்காம ரொம்பவே பெட்டரா இருக்கும். அதனால தான் ஃபீமேல் டாக் ஒர்த்னே சொல்றேன். நெக்ஸ்டா பார்க்க போறது நம்பர் 12. ஒருவேளை இந்த கால் ஆஃப் டியூட்டியோட கேமிங்கோட ஸ்கேலை தெரிஞ்சுக்கணும் விரும்பப்பட்டீங்கன்னா அது உங்களால முடியாது தான் சொல்லுவேன். கால் ஆஃப் டியூட்டியோட பிளேயர்ஸ்க்கு 25 பில்லியன் ஹவர்ஸ் இதுக்கு தேவைப்படும். இந்த ஒரு விஷயத்தை ஒரு பிளேயர் மட்டும் யோசிக்கிறது இல்ல, இது பல பேர் பார்த்தீங்கன்னா இது யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹியூமனோட ஹிஸ்டரியில அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேம் சீரிஸ்க்கு மட்டும் தான் சொல்லுவேன். இந்த கேமை ஒரு டைம் பாஸா பார்க்காம அது ஒரு முக்கியமா பாக்குறாங்க. அதான் என்னாலையும் சொல்ல முடியும். நெக்ஸ்டா பார்க்க போறது நம்பர் 11. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால ஈஸியா நேம் வைக்க முடியாது. எதனாலன்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மீஷியா அப்படி இல்ல சாண்டா கிளாஸ் வச்சீங்கன்னா அவங்களால ஈஸியா ரிஜெக்ட் பண்ண முடியும். ஏன்னா எதனா ஒரு கண்ட்ரோவர்சிக்கு அந்த ஒரு பேரை லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை சிம்பிள்ஸ் அப்படி இல்ல நம்பர்ஸ் அது கூடவே எதனா அஃபென்சிவ் வேர்ட் வச்சீங்கன்னா உங்களோட பர்த்டே சர்டிஃபிகேட்ல அது உங்களால ஏத்துக்க முடியாது. அதான் சொல்ல முடியும். நெக்ஸ்டா பார்க்க போறது நம்பர் 9. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான சிஸ்டம் சொன்னாலே அது ஒரு ஸ்பைனல் கார்டு எல்லாத்துக்குமே தெரியும். எதனால அப்படி சொன்னா அந்த ஒரு பகுதி ஒரு சாஃப்டான பகுதி சொல்லலாம். இந்த போனோட ஸ்ட்ரக்சர் ரைப் பனானா போல கம்பேர் பண்ணி பார்த்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு போன்ல தான் பாத்தீங்கன்னா உங்க ஒட்டுமொத்த பாடியுமே கண்ட்ரோல் பண்ணுது. எதனா ஒரு சின்ன ஆபத்து வந்தாலும் சரி நீங்க சீரியஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது கூடவே உங்களுக்கு கை கால் வராம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 8. இந்த பாலைவனத்துல ஒரு கேமல் ஸ்பைடர் உங்களை துரத்துக்கிட்டே வரும். அது நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை அட்டாக் பண்ணலாம், உங்களை துரத்தல. அது உங்களோட ஷேடோ பின்னாடியே பாத்தீங்கன்னா துரத்துக்கிட்டே வரும். ஜஸ்ட் நீங்க நடந்து போகும்போது உங்க ஷேடோ பின்னாடியே வரும், வேற எதுவுமே பண்ணாது. எதனாலன்னு பார்க்கும்போது அந்த பாலைவனத்தில் அடிக்கக்கூடிய சன்லைட்டோட எக்ஸ்ட்ரீமான ஹீட்ல இருந்து தப்பிக்க தான் உங்களோட ஷேடோ பின்னாடியே வருது. சின்ன ஒரு ஷேடோ கிடைச்சாலும் போதும் அந்த ஒரு பூச்சி பாத்தீங்கன்னா ஈஸியாவே தப்பிச்சு வந்துடும். இதுதான் இந்த ஸ்பைடரோட புத்திசாலியான ஒரு சிம்பிள் ஆக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 7. எலிவேட்டர்ல நின்னுட்டு போகும்போது சேஃபா தான் ஃபீல் பண்றாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து இந்த ஒரு மக்களுக்கு கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா எலிவேட்டர்ல அங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா எதனா ஒரு ஹெவி கேபிள்ஸ் எதனா ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த நேரத்துல அங்க ஒரு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இவங்க 80th ஃப்ளோர்ல இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடா லிஃப்ட்டை மூவ் பண்ணிட்டாங்கன்னா அது டைரக்டா கீழ போய்டும். அதனால பாத்தீங்கன்னா இது ஒரு பிக்கெஸ்ட் ரிஸ்கா இருக்கக்கூடியது. என்னதான் இவங்க சேஃப்டியா வேலை பார்த்து இருந்தாலும் இதுல அதிகப்படியான ஆபத்து இருக்குது. அதனால தான் இது ஒரு ஆபத்தான வேலையாகவும் இருந்துட்டு வருது. நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 6. உங்களுடைய DNA மனுஷனுக்கு மட்டும் கனெக்டடா இல்லாம ஸ்ட்ராபெரி படத்துக்கும் கனெக்டடா இருந்தா எப்படி இருக்கும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆமாங்க, ஸ்ட்ராபெரிக்கும் DNA இருக்கு. மனுஷங்களை போல பாதி DNA பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிக்குள்ள இருக்குது. இத பத்தி கேட்கும்போது கொஞ்சம் வேடா இருக்குல்ல. எனக்கு கூட ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதோட பயாலஜிக் ப்ராசஸ் படியா பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிக்கும் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாத்தீங்கன்னா அதால செல்ஸ் உருவாக்க முடியும், அது கூடவே அதோட செல்ஸ் ரிப்பேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அதோட எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா இயற்கையாவே வாழக்கூடிய எல்லா உயிரினத்தோட டிசைனுமே ஃபண்டமெண்டல் ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கும். இதுவே மனுஷங்களும் ஸ்ட்ராபெரியும் எடுத்துட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் வித்தியாசம், அதான் டிஃபரெண்ட்னு சொல்ல வரேன். நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 5. நம்பர் 5ல என்ன பார்க்க போறோம்னா இன்னர் வாய்ஸ். இந்த இன்னர் வாய்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல சில மக்களால மட்டும் அவங்களால உள் மனசுல பேச முடியாது. நம்ம ஒரு விஷயத்தை எதனா பார்க்கறோம்னா அதை பத்தி நம்ம உள் மனசுல எதனா ஒன்று பேசிட்டு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது.
அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சோடனே நானே ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிட்டேன். ஆனா நீங்க எப்படி ஆகும்னு எனக்குமே தெரியாது. உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரியான சில மக்கள் ஜஸ்ட் யோசிப்பாங்க, ஆனா அவங்களால இந்த மாதிரியான உள் மனசுல எதுவுமே பேச முடியாது. இதை கேட்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. நெக்ஸ்டா பார்க்க போறது தான் நம்பர் 4. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டோடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த ஒரு கட் பாக்டீரியா மட்டும் இல்லைன்னா உங்க வயிறு என்ன ஆகுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்க கேஸ் வெளியே வரும்போது இன்விசிபிளா தான் வரும். ஆனா இந்த கேஸ் பிரேக் பண்ணி விடுறது இந்த ஒரு பாக்டீரியா தான். ஆனா இந்த உலகம் எப்படி பார்க்குது, உங்க வாயுவை வெளியேற்றும் போது ஒரு மாதிரி அருவருப்பா பாக்குறாங்க. நெக்ஸ்டா பார்க்க போறது தான் நம்பர் 3. இந்த மெடிக்கல் வேர்ல்டுல இந்த ஒரு விஷயம் ரொம்பவே மிஸ்டியா தான் இருக்குது. இது யாராலுமே பாத்தீங்கன்னா இது ஒரு சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸா தான் இருந்துட்டு வருது. அப்படி என்ன ஒரு கேஸ்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளைண்ட் பர்சன் எங்க பிறகுறாங்களோ இந்த ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொல்லி அந்த ஒரு டிசீஸும் அங்கதான் இருக்கும். இந்த ஒரு டிசீஸ்னால என்ன ஆகும்னு நீங்க கேக்குறீங்களா? இந்த ஒரு டிசீஸ் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இதனால இவங்களுக்கு சில வயசு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, பிரெயின் டிசார்ட்னால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரெயின் இவங்களுக்கு எந்த ஒரு இமேஜினேஷனுமே உருவாக்காது. ஏன்னா விஷுவல் ஹாலுசினேஷன் இவங்களுக்கு ரொம்பவே லோவா இருக்குது. அதான் இதுக்கு ஒரே ஒரு காரணமா இருக்குது. ஆனா இந்த மாதிரி கேஸ்லாம் ரொம்பவே ரேரான ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்லயும் சொல்லிட்டு போங்க. அடுத்ததா பார்க்க போறதான் நம்பர் 2. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஏஐ வச்சு யூஎஸ்ல சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பெரிய பெரிய சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு சர்ஜரிஸ்னா, கேன்சர் போன்ற ஒரு சர்ஜரி, அப்படிலாம் ஹார்ட் போன்ற சர்ஜரி இந்த ஒரு ஏஐ டூல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஒரு ஏஐ சர்ஜரி மிஷின் எல்லாராலையும் ஆப்ரேட் பண்ண முடியாது. டாக்டர்ஸ் அப்படிலாம் ப்ரொஃபஷன் போன்ற ஆட்களால மட்டும்தான் இந்த ஒரு ஏஐ மிஷினை ஆப்ரேட் பண்ண முடியும். ஹியூமன்ஸோட கைகள் மூலமா சர்ஜரி பண்றதை விட இந்த ஒரு மிஷின் மூலமா பண்றது ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும். பிளட் லாஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ஒரு மிஷினால ஈஸியாவே குறைக்க முடியும். சோலி முடிச்சு. இதுல இருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன தெரியுது, இனிமே ஃபியூச்சர்ல வர போற எல்லாமே சர்ஜரியும் பாத்தீங்கன்னா ஏஐ கொண்டு தான் யூஸ் பண்ண போறாங்க. அதுதான் என்னாலுமே சொல்ல முடியும். அடுத்ததா பார்க்க போறதான் ஃபைனலா நம்பர் 1. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவோட 100 ரூபாய் நோட்டை வச்சு மற்ற கண்ட்ரீஸ்ல என்னென்ன ஒரு பொருள் வாங்க முடியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் என்னென்ன பொருள் வாங்க முடியும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் நம்ம 10 ரூபாய்க்கு ஒரு டீயை வாங்கிப்போம். அப்படி இல்லைனா ஒரு பார்லேஜி பிஸ்கெட்டை 5 ரூபாய்க்கு வாங்கிப்போம். இது மட்டும் இல்லை, இதே போலவே நம்ம இந்தியாவில் பல பொருட்கள் வாங்க முடியும். ஏன் அன்னைக்கு அந்த 100 ரூபாய் வச்சு மட்டுமே ஈஸியாகவே ஓட்ட முடியும். இதுவே மற்ற நாட்டில் என்னென்ன பொருள் வாங்க முடியும் நம்ம பார்க்கலாம். இதுவே நம்மளோட 100 ரூபாய் நோட்டு நம்ம நேபாளில் பார்த்தீங்கன்னா 160 ரூபா MPRன்னு வரும். நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அங்கே போய் சாப்பிட்டோம்னா 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா அந்த ஒரு டீ பட்ஜெட் மட்டுமே வரும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வரும். பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா 10 20 வரைக்கும் வாங்கிக்கலாம். அங்கே நேபாளில் இருக்கக்கூடிய ஃபேமஸான சாலி ரொட்டி பார்த்தீங்கன்னா 30 40 ரூபாய்க்கு சொல்லி விற்பாங்க. இதுவே நேபாளில் விற்கக்கூடிய மோமோஸோட விலை பார்த்தீங்கன்னா 80 90 ரூபாய்க்குள்ள விற்பாங்க. ஆனால் நம்ம நாட்டு காசுபடியே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான். அங்க இருக்கக்கூடிய காசு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் கிட்ட இருக்குது. இதுவே நம்ம பாகிஸ்தானை எடுத்துப்போம். நம்ம பாகிஸ்தான் நம்ம 100 ரூபாய் நாட்டு காசுபடி பார்த்தீங்கன்னா அங்க 300 ரூபாய் PKRன்னு சொல்லி வரும். அந்த 300 PKR வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண முடியும் பார்க்கலாம். ஒரு 40 இருந்து 50 ரூபாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஆன டீ அண்ட் ரஸ்க் எல்லாமே வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம மதிய லஞ்சுக்கு ஆஃப் பிரியாணி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் கிட்ட விற்பாங்க. அது மட்டுமே போதுமே நினைக்கிறேன் அந்த பாகிஸ்தானுக்கு. அடுத்ததான் நம்ம நாட்டு 100 ரூபாய் வச்சு நம்ம USA அமெரிக்கா டாலர் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரே ஒரு டாலர் மட்டும் தான் வரும். அங்க என்ன பண்ண முடியும், அந்த ஒரு டாலர் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு சிப்ஸும் பாக்கெட் மட்டும் தான் கடைசியில் வாங்கி சாப்பிட முடியும். Emotional damage. பல பேர் இந்த அமெரிக்காவில் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டு காசு தான் ரொம்பவே கம்மி. அதனால அமெரிக்காவில் எதுவுமே சாப்பிட முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய டாலர்லாம் பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டு அதிகமாக இருக்குது. இது போல பல கண்ட்ரியில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எனக்கு சொல்றதுக்கும் எனக்கும் கடுப்பாக இருக்குது, உங்களுக்கு கேட்கறதுக்கும் பல பேர் கடுப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நானுமே முடிச்சுக்கிறேன். அதனால பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே ஆன்ல போட்டுக்கோங்க. உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதனால இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு டாடா காமிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.